மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க, எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படி. இது இதுவரைக்கும் நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்திருக்கோம், மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே இல்லை. அதாவது 21 கட்சிகள் ஒன்றாக இணைந்து எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து 231 எம்பி, மோடி அவர்கள் மட்டும் தனியாக 240 எம்பி. இதான் மாறல் வெற்றிங்கிறாங்க. 21 கட்சிகள் இணைஞ்சு 234 எம்பி. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம ஏன் இதெல்லாம் பேசுறோங்க? ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள் நாம் அழைத்து நாம் கௌரவம் செய்யறோம்? ஏன் நாம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு கட்சிகளை, இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு ஹென்றி கிசிஞ்சர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்திரா காந்தி இஸ் தி அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அங்கதான் பிரச்சனையே போச்சு. எப்ப எம்பரஸ்ன்னு சொன்னாங்களோ, இந்திரா காந்தி அம்மையோட தரைக்கு என்ன போயிடுச்சுன்னா, இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்திரா இஸ் நாட் டு தேர் டு சர்வ் இந்தியா. எப்ப இந்த நாட்டினுடைய அரசி என்று அமெரிக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அண்டையிலிருந்து இந்திரா காந்தி அம்மையோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த நாடு இருக்கோ தவிர, இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்த இந்தியா நாட்டுக்கு சர்வ் பண்றதுக்காக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. நான் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இருக்கு. காரணம், நாட்டிற்காக, தங்களுடைய பேச்சுரிமைக்காக, கருத்துரிமைக்காக, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தனி மனிதனாக, யாரும் சீஃப் மினிஸ்டரோ, அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டரோ எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க. அந்த காலத்துல எல்லாரும் அரெஸ்ட் ஆனாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் நீதியரசர்கள் எல்லாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானது. ஆனா அப்படி இருந்தும் கூட என்ன நினைச்சாங்க, நாம் எதையோ இழக்க போறது, இழக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மேடையின் மீது இருக்கிறார்கள். மேடைக்கு கீழே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பாக, நம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை நாம் காணிக்கையாக்க வேண்டிய நேரம். காரணம், தைரியமாக போராடி இருக்கின்றார்கள். நாளை காலையில் என்ன நடக்கும் தெரியாம அவங்க போராடி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு காணிக்கை. அடுத்த முறை நம்முடைய, நீங்க எல்லாம் ஒரு கோரிக்கையா கூட சொன்னீங்க, நான் வருவதற்கு முன்பு விநாயகி ஐயா கிட்ட, இந்த மாதிரி பிரதம மந்திரி நாங்க என்ன பார்க்காம இருக்கோம். பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வரும் பொழுது முதல் ஆட்களாக நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிரதமரை வரவேற்பீங்க. அதில் பிரதமர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை டெல்லி கூட்டிட்டு போய் பார்க்க வைக்க முடியுமா? 2ல் ஏதோ ஒன்று நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம். காரணம், இந்த சமுதாயம் உங்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறிய காணிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த நெருக்கடி நிலை பிரகடனம், கருப்பு நாள், இதற்கு ஒரு சங்கம், நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மீசா டிஐஆர் பந்த் லோக் தந்திர சேனானி சங், நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்கள் சங்கம் தமிழ்நாடு 2015 பதிவு செய்யப்பட்ட அந்த அமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்களுடைய சங்கம் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் ஐயா ஓம் சக்தி பாபு அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, வரவேற்புரை நல்கிய நம்முடைய அண்ணன் வெங்கட்ரமணி அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் அமைப்புடைய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நன்றியுரைக்காக லக்ஷலிங்கம் அவர்கள் நன்றி தெரிவித்து, மாநில பொருளாளர் பாரதிய ஜனதா கட்சி, அதே நேரத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சியை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், சில தலைவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய சிறப்பழைப்பாளராக, நம்முடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பழைப்பாளராக இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகநாதன் அவர்கள், இதற்கு முன்பு மெகாலயா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவங்க, அவங்களும் எமர்ஜென்சி காலத்தை பார்த்தாங்க. மிக மோசமான காலத்தை எல்லாம் பார்த்துதான் ஒரு RSS பிரச்சாரக்கா மாறினாங்க. திராவிட இயக்கங்களுடைய அட்டூழியம் ஆரம்ப காலத்துல பார்த்தாங்க, எமர்ஜென்சியை பார்த்தாங்க. அதன் பிறகு முழுமையாக இந்த நாட்டு பணிக்காக தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு இங்கே முன்னாள் ஆளுநராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, துணைத் தலைவர்கள் இந்த சங்கத்தினுடைய ராமரத்னம் ரத்னஜோதி அவர்களுக்கு, மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய SR மோத்திலால் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், முருகேசன் அவர்கள், காசி விஸ்வநாதன் நன்றி தெரிவித்து, முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய ஐயா நம்முடைய மூத்த வழக்கறிஞர், இதற்கு முன்பு OBC கமிஷன்ல எல்லாம் பணியாற்றி இருக்கிறாங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்வேந்திரம் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நம்முடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் அவர்கள், நம்முடைய செயலாளர்கள் பிரமிளா வெங்கடக்கா இருக்கிறாங்க, சம்பத்தக்கா இருக்கிறாங்க, நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அக்கா இருக்கிறாங்க, நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நேற்றுதால செய்தித்தாள் முழுவதுமே பார்த்தீங்க, அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு
வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அக்கா அங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சகோதர சகோதரிகளை, இங்கிருந்து நான் பெங்களூருக்கு போனேங்க. பெங்களூர்ல ஒரு சிட்டிசன்ஸ் ஃபார் சிவிக் ஆக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்று சாயங்காலம் இதே நிகழ்ச்சி அங்க வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறனால உங்களுடைய அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து என்னை நீங்கள் அனுப்பி வைக்குமாறு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன்.